தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறைவார்த்தைகள் 31. தேர்ப்படை தலைவர்கள் யோசபாத்தை கண்டவுடன் இவன்தான் இஸ்ரேலின் அரசன் என்று அவனோடு போரிடும்படி அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட அவரும் அவருக்கு துணையாக வந்து எதிரிகள் அவனை விட்டு விலகும்படி செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திக்கற்றவன் கூவி அழைக்க ஆண்டவர் அவர் குரலை கேட்டருளினார் என்ற வேத வார்த்தையின்படி திக்கற்ற பிள்ளைகளுக்கு தாயும் தகப்பனமாக இருந்து வழிநடத்துகின்ற எம் அன்பின் தகப்பனே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம், ஆராதனைப்படுத்துகின்றோம், மாட்சிமைப்படுத்துகின்றோம், துதியையும் செலுத்துகிறோம். விண்ணிலும் மண்ணிலும் பெரியவரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, இன்றைய இறை வார்த்தைக்காக நன்றி. அன்று யோசபாத் உம்மை நோக்கி கூக்குரலிட்டவுடன் நீர் வந்து அவருக்கு செவி கொடுத்து அவருடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டீர். அதுபோல இன்று யாரெல்லாம் உம்மை நோக்கி கூக்குரல் இடுகிறார்களோ அவர்களுடைய விண்ணப்பத்தையும் கூக்குரலையும் கேட்டு வேண்டுதலை கேட்டு கனிவாய் அவர்களுக்கு செவிசாய்த்து அவர்களுடைய தேவைகளை நீர் சந்திப்பதற்காகவும் உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு இருக்கிறதற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே, நன்றிகள்.